Hello everyone, welcome to நூலிலேக்கினம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான டியூலிப் காஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோட வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. மீன்வால் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சுகர் அண்ட் க்ரீம் யான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து 100% காட்டன் யான், சைஸ் 4 யான். அதுக்கப்புறம் அதே சுகர் அண்ட் க்ரீம் யான் ஹாட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதே சுகர் அண்ட் க்ரீம் யானில் ஹாட் க்ரீன் அந்த கலரும் எடுத்திருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே 100% காட்டன் யான். அதுக்கப்புறம் நம்ம 3.5 mm crochet ஹூக்கும் சிசர்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ரவுண்ட் 1 ஒயிட் கலர் யானில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 செயின் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 11 டபுள் crochet மேஜிக் ரிங்கில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஸ்டார்டிங் செயின் 3 இருக்கு இல்லையா, 3 செயின், அதையும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் 11 டபுள் க்ராஷே மேஜிக் ரிங்கில் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 12 டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரவுண்ட் 2 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 2 ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம செயின் 3 ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரே ஒரு செயின் 3 மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரவுண்ட் முடிக்கும் போது அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம ஒரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் நம்ம செயின் 3 மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சுற்றி வரும்போது அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுறேன். ஸோ தட் ஒரு ஸ்டிச்லேயும் நமக்கு 2 டபுள் க்ராஷே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 3 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கிறோம். இந்த செயின் 3யை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ராஷே. அதாவது ஒரு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷேவும் அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ராஷேவும்
ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 36 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒயிட் யானை கட் பண்ணிவிட்டு க்ரீன் யானை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ரீன் யான் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ ரவுண்ட் 4 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 4 ஒர்க் பண்ணுறதுக்கு செயின் 4 பண்ணுறோம், அதாவது செயின் 3 டபுள் க்ராஷே 1 ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு செயின் 1 ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம், செயின் 4. அதுக்கப்புறமா அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேசிக்கலாக ஒரு வி ஸ்டிச் க்ரியேட் பண்ண போகிறோம், அதாவது டபுள் க்ராஷே செயின் 1 டபுள் க்ராஷே க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் இன்னொரு வி ஸ்டிச் ஒர்க் பண்ணுங்கள், அதாவது டபுள் க்ராஷே செயின் 1 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். திரும்பியும் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே செயின் 1 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை முடிச்சுக்கலாம், அதாவது ஒரு ஸ்டிச்சில் வி ஸ்டிச், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வி ஸ்டிச், இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரவுண்ட் 5 ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிங்க் யான் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிங்க் யான் பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீன் ரோ, அதாவது ரோ 4ஓட செயின் 1 ஸ்பேஸில் நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ அடுத்த ரவுண்ட் நம்ம செயின் 1 ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பாப்கார்ன் ஸ்டிச் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே ஸ்டிச்சில் 4 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளோட ஹூக்கை 4வது டபுள் க்ராஷேலேருந்து ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு டபுள் க்ராஷேயில் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த 4வது டபுள் க்ராஷேவோட லூப்பை இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ராஷே வழியாக நம்ம புல் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு 3D ஃப்ளவர் மாதிரி ஒரு ஸ்டிச் கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம டியூலிப்பாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டிச்சோட பேர் பாப்கார்ன் ஸ்டிச். இப்போ பார்த்திங்கன்னா செயின் 3 ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா 3 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டபுள் க்ராஷேலேருந்து என்னோடய ஹூக்கை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் செயின் 3, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷே. ஸோ அதில் என்னோடய ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அந்த 4வது டபுள் க்ராஷேயோட லூப்பை இது வழியாக நான் புல் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு அழகான பட்டு மாதிரி ஒரு ஸ்டிச் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து செயின் 1 ஸ்பேஸில் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம், அதாவது 4 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்து 4வது டபுள் க்ராஷேலேருந்து நம்மளோட ஹூக்கை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேயில் இன்சர்ட் பண்ணி அந்த 4வது டபுள் க்ராஷே லூப்பை இந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷே லூப் வழியாக நம்ம புல் பண்ணுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி ஒரு செயின் 3, அதுக்கப்புறம் அடுத்து வி ஸ்டிச்சோட செயின் 1 ஸ்பேஸில் திரும்பியும் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச், செயின் 3. இதே மாதிரி ஒரு வி ஸ்டிச்சோட செயின் 1 ஸ்பேஸ்லேயும் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் ஃபாலோட் பை ஒரு செயின் 3 ஸ்பேஸ் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்
பாப்கார்ன் ஸ்டிச்சோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணி உங்களோட எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணி என் எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவும் நம்மளோட டியூலிப் கோஸ்டர் எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட ரிட்டன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ராஜெக்ட். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.